நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஸ்வரூபத்திற்கு முன், விஸ்வரூபத்திற்கு பின் கமல் சாருக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் அப்படின்னா என்ன? மாற்றம்னு ஒன்றும் பெருசாக இல்லை, எனக்கு புரிதல் கொஞ்சம் அதிகமாச்சு, அவ்வளோதான். மற்றபடி இதை ஆரம்பிக்கும் போது இது ஒரு 7 வருடத்திற்கு முன்னாடியே தயார் செய்து வைத்திருந்த கதை. பல பேர் எப்படி இருக்கோம், இது ஏற்கனவே அந்த மாதிரி இருக்கேன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட சுவாரஸ்யம் இழந்து இது என்ன நல்ல கதை இல்லை போல் இருக்குன்னே ஒதுக்கி வச்சுட்டேன் நான். பிற்பாடு எனக்கு யோசித்து பார்த்தபோது இதே மாதிரி தான் அபூர்வ சகோதரர்களுக்கும் ஆச்சு. எனக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் பல நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். எனக்கு இந்த கதை எழுதும்போது புரிதல்னு அதை தான் சொன்னேன், மாற்றம் இல்லை. அது நம்ம சும்மா ஒரு அல்கைதான்னு சொல்லிடுறோம், தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு பின்னாடி ஒரு கதை இருப்பதும் எனக்கு புரிந்தது. நான் முதல்ல எழுத முற்படும் போது அது அவங்கெல்லாம் கெட்டவங்க, இவங்களாம் நல்லவங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு கதையை எழுதாமல், என்னை கேட்டால் எல்லாருமே கொஞ்சம் நல்லவங்க கொஞ்சம் கெட்டவங்க. இதில் விக்டிமைஸ் ஆகிறது இதை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க தான். அதுதான் எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த படத்தில் கொஞ்சம் மசாலா சுவாரஸ்யத்தன்மையிலிருந்து நீங்கி கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்த போர்ஷன்னு மற்றவங்களாம் ஃபீல் பண்ணதே அந்த இடங்கள் தான். அதுதான் என்னை பொறுத்தவரையிலும் படத்தின் மையம். தேவரமான்னு ஒரு படம் எடுத்தோம், ஆத்தி நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமாக ஓடுதேங்கிறது தான் கதையின் கருத்து. வேற எப்படியும் அதை சொல்ல முடியாது. ஒரு பையன் அதை அப்பா கிட்ட பற்றி சொல்ல முடியாது. ஒரு தாயின் அழுகை உடனே புரியும். இது படத்தை பார்த்தவங்க எதை ஜாஸ்தி ரசித்தாங்கன்னு எனக்கு தெரியல, மொத்தமாக ரசித்தாங்க. அது எனக்கு பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். இது ஆரம்ப கதை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இந்த கதையை ரெடி பண்ணி ஐ திங்க் மார்ச்சில் முழுவதுமாக ஷூட்டிங் ஸ்கிரிப்டுக்கு தயார் பண்ணி எழுதிட்டேன். அப்போ அதை பர்மிஷனுக்கு அமெரிக்காவுக்கு போனோம். வெவ்வேறு நாடுகளுக்கு, தஜிகிஸ்தான், அங்கே இங்கே ஆப்கானிஸ்தான் தவிர எங்களுக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயே போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்தார். ஷூட்டிங் என்பது கேமரா வச்சு பண்ணுறது கொஞ்சம் டவுட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த ஷூட்டிங்க்கு நாங்கள் தயாராக இல்லை, அதனால் அது அங்கே வேணான்ட்டு அந்த மாதிரி சூழல்களில் எங்கெங்கே இருக்குன்ட்டு பார்க்கும்போது கடைசியாக ஒரு ஆர்ட் டைரக்டர், எங்கள் முக்கியமாக வியட்நாமிஸ் ஆர்ட் டைரக்டர், அவர் தார்னு சொல்லுவோம், ஏற்கனவே மர்மயோகியும் போது எங்க கூட ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் தான் அந்த ஆப்கானிஸ்தானுடைய வடிவகத்தை அமைச்சு கொடுத்தாரு. அவருக்கு பேருதவியாக இளையராஜா அவர்கள் இருந்தார்கள். இதெல்லாம் பண்ணும்போது அமெரிக்காவையும் இங்கே எடுக்க வேணாமேன்ட்டு அமெரிக்காவுக்கு பர்மிஷன் போட்டிருந்தோம். ஒன்றுமே கணத்தில் போட்ட கல் மாதிரி பதில் வரல, அப்படியே தள்ளி போயிடுச்சு. அப்புறம் மே மாதம் பின் லாடன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது வந்தது. என்னுடைய ஸ்கிரிப்டில் மார்ச் மாதம் பின் லாடன் செத்து போன கதை இருக்கிறது. அதனால தான் பர்மிஷனே வரலையோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். என்ன காரணமோ தெரியாது, எனக்கே வியப்பாக இருந்தது. என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் வியந்துட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார்? ஐயா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இந்த கதை இப்படி முடிவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது என்று எனக்கு தோன்றியது. இந்த பாலிட்டிக்ஸ் ஆஃப் டெரரிசம் என்னங்கிறது இந்த படத்தை எழுதி முடித்து ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வந்தேன். அதோடைய விஸ்வரூபத்தை ரிலீஸுக்கு முன்னாடி பார்த்தேன்.